ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்போ பிறக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. சனி 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனாலும் உங்களுக்கு சனி நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. ராகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போற. இப்ப 3ல இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துக்கு பயிற்சி ஆகும். அதே மாதிரி குரு அஷ்டமத்து குரு. ஏங்க அஷ்டமத்து குருவா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது நன்மைதான். குரு பலம் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் குரு அஷ்டமத்துக்கு வராரு. அஷ்டமத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போறாரு. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இதெல்லாமே வேலை செய்யாது குரு அஷ்டமத்துல வரும்போது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து சனியை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் கம்மியாகி சனி மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா, அதனால நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்த்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அது கூட டிசம்பருக்கு அப்புறம் 2ல ராகு வர்றதுனால காசு பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரப்போகுது. பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த தடவை வந்துடும். அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா எல்லாமே சக்சஸா தான் ஆக போகுது. புதுசா நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமானா குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில்காரகன் எப்படி இருக்காரு, ராசி லக்ன ரீதியா அதை நீங்க பாத்துக்கங்க. இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இந்த திசாபுத்தி இந்த தொழிலுக்கு ஏற்றதான் நீங்க பார்த்துட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லது. ஆனா ஜென்ரலானது வேற, உங்களுடைய சுயஜாதகம் வேற. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது. சோ என்னன்னா அதை யோசிச்சு பண்ணணும்னு சொல்றேன். ஏன் யோசிச்சு பண்ணணும், குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ டிசம்பருக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாத காலம் கழித்து டிசம்பர்ல கேது அங்க வராரு. அப்போ குரு கேது இணைவு. குரு கேது இணைவு என்னத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல பணத்தை போட்டு லாக் பண்றது. ஓகேங்களா? அப்ப லாக் ஆயிக்கும். அந்த பணம் விருத்தியாகணும். நம்ம போடக்கூடிய பிசினஸ்ல பணம் ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தாதான் நம்ம பிசினஸை டெவலப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஆனா அது போய் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாதான் போகும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ராகு அங்க வராரு. அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம். குரு உங்களுக்கு அஷ்டமத்துல உச்சமாகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகும் போது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாட்டு மூலியமா பணம் வர்றது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா பணம் கொடுத்துரும். தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு காசு பணம் வர்றது, உங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுக்கறது, வேற கம்பெனிக்கு போறது, கம்பெனி மூலியமா உங்களுக்கு காசு பணம் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பாக்குறாரு. உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். அஷ்டமத்துல இருக்க குருனால மட்டும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து
குரு வந்து பாத்தீங்கன்னா, சம்டைம் நம்ம யோசிக்காம முடிவெடுப்போம் பாத்தீங்களா? அந்த விஷயத்துக்கு தான் வந்து பழி வாங்குவாரு. மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கு பழி வாங்க மாட்டாரு. காசு பணத்த அள்ளி குடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், காசு பணம். நீங்க மத்த காட்டிலயும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நெறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது இப்போ ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இவ்வளோ நாள் மந்தகதியாக இருந்தாலும், குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்துரும். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னிலை உணர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு போயிருவீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது. சூஸ் பண்றது மட்டும் நல்ல கோர்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்ல பிளேஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிப்ப முடிச்சவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டே இருக்கேன். ஜாப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்டின்னா, கட்டாயம் வழிபாடுகள் நீங்க பண்ணணும். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு வழிபாடு பண்ணுங்க. குருனா சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்காங்க இல்லையா? அந்த வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரர், சாய்பாபா அல்லது பிரம்மதேவர். வியாழக்கிழமை காலையில யமகண்ட நேரம் வரும். அந்த 6 டூ 7 அந்த டைம்ல குரு ஹோரையாவும் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பிரம்மதேவர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய நீங்க என்ன ஃபீல்டோ, அந்த ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையும் கட்டாயம் கிடைச்சிரும். கவலையே படாதீங்க. ஆனா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். சனி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, கொஞ்சம் எல்லா விஷயமும் ஸ்லோவா ஒரு 2, 3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 2வது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 3வது கிடைக்காது. 4வது கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4 டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். 5வது டைம் ரொம்ப அருமையா கிடைச்சிரும். குரு பலம் உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பாக்குது. இன்கம் உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்ப எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் வரும். அப்ப கட்டாயம் இன்கம் வந்துரும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா, அஷ்டமத்து குரு இருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்ல. அதனால புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னா, 7ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் தான் குரு இருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு வந்துர்றாரு. அதனால குரு பலமும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மேரேஜ் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா குரு பலம் அஷ்டமத்துக்கு வந்தனால இல்ல. அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் திருமணத்த பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாரி இருந்தா ஜூன்க்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணி அடுத்த குரு பலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, காசு பணத்த கொடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, இந்த மாரி உறவுகளுக்கிடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காச குடுப்பாரு. அதே நேரத்துல உறவுகள பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆயி போலாம், டைவர்ஸ் ஆயி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லது இல்ல. இவ்வளோ நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுவாங்க. அதாவது உங்கள புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, மன நெருடல உண்டு பண்ணும். மன கஷ்டத்த உண்டு பண்ணும். அதனால விரக்தியாயி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காம போயிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உறவுகள் வேற, காசு பணம் சம்பாரிக்கிறது வேற, நம்ம உத்தியோகம் வேற, பிசினஸ் வேறன்னு பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு வச்சா மட்டும் தான் நீங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியும். இல்ல எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 0 ஆயிரும். ரொம்ப கஷ்டம் மேல எந்திரிச்சு வர்றது. அதனால இந்த 1 வருட காலகட்டத்துல உறவுகள் இடையே மனக்கசப்பு, பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அத பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. என்னன்னு அவங்க கிட்டயே கேளுங்க. மனமுருகுங்க, சாரி கேளுங்க, இப்படி கேட்டுருங்க. பொதுவாவே உறவுகள காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு.
அப்போ அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போய் ரத்த காயம் ஆகுறது, சர்ஜரி ஆகுறது, வண்டி வாகனங்கள்ல போனாலே பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சனி குடுத்துடுவாரு. குரு பார்க்குறாரு இல்லையா? குரு 2 விஷயத்தையும் செய்வாருங்க. அவருடைய வேலை வளர்த்து விடுறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ, அதனால அவருடைய வேலை வளர்த்து விடுறதுங்கிறனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, கீழ உழுக செய்றதும் நானே. அதே மாரி வீடு வாசல் வாங்கி குடுக்கிறதும் நானே அப்படின்னு குரு சொல்லுவாரு. அதனால கெட்ட விஷயங்கள் குறைவா இருக்கணும்னா பிரீத்தி பண்ணிக்கங்க. சனிக்கு பிரீத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா குருநாதர் கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தி கொண்டு போகும். சாபங்கள் அல்ல. பொதுவா வார்த்தைகள விடாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அல்லது கீழ் பொசிஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ ஈஸியா ஒருத்தர திட்டி மிதிக்க முடியும்னா, அவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். நீங்க காமிக்கக்கூடிய உங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது. அதனால கீழ இருக்க வொர்க்கர்ஸ்ட்ட நான் அப்படிதான் நடந்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது தான் நல்லதுங்க. பொதுவாவே பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நல்ல இப்போ ஒர்க்கு, பிசினஸ் நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு. நல்ல தெரிஞ்ச அதுவும் குடும்பத்தில சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் ஆனவங்களாக இருந்த கணவர்கிட்டயும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்க்கு போறோம்னா தாராளமா போலாம். அத வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குடும்பத்துல உறவுகளுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அனுசரணையா நடக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அனுசரணை இல்ல அப்படின்னா கட்டாயம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்துல ராகு வராரு, அஷ்டமத்துல கேது வராரு. நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கட்டாயம் கணவர்கிட்ட அனுசரிச்சு தான் போணும். ஆனா கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வெளிநபர்கள் கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்கள பத்தி பர்சனல் விஷயங்கள சொல்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா, எங்க போறீங்க? எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க? என்ன ஜாப்க்காக போறீங்க? அப்படிங்கிற கிளியர் கட்டா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து கணவர்கிட்டயோ சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து கெட்ட பேர ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனி உங்க ராசியவே பார்க்குறாரு. சனி எப்பலாம் ராசிய பார்க்குறாரோ, மன சங்கடங்களோ, அவமானங்களோ ஏற்படுத்துவாரு. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல கெட்ட பேர் வராமயும் பார்த்துக்கணும். குடும்ப நபர்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இது மாரி சூழும். ஆனா காசு, பணம், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான நிலை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சிய நோக்கியும், உங்களோட டெவலப்மெண்ட், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது, குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் குறையும். இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல, நெருக்கடியான சூழ்நிலைகள்ல குடும்பம் தான் ஆதரவா இருக்கணும். ஆனா, அதுவே உங்களுக்கு உறுதுணையா நிக்காதம்போது, நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ உங்களுடைய கெரியர் டெவலப்மென்ட்டுக்கு ரொம்ப 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா அத பத்தி சிந்தனை, கொஞ்சம் ரெஸ்ட்டு, உங்க உடம்பு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்களுடையது டைம் மாறும்போது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அஷ்டமத்து குரு, கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு. பெண்கள பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அதனால கவனமாக இல்ல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அப்டின்னா, உடனடியா என்ன செய்யணும்? நீங்க தான் மருத்துவர கூட்டு போயி ஆலோசனை பண்ணி, அத டாக்டர அடுத்தது ட்ரீட்மெண்ட் இந்த மாரி விஷயங்களுக்கு கொண்டு போணும். இல்ல அப்டின்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அது கூட அவமானமும் 8ஆம் இடம் தான். அதனால குரு உங்க ராசியதிபதியே போயி உச்சமாகுறாரு. அதனால கணவர் வழி அவமானங்களோ, அல்லது வந்து நீங்க தெரியாத நபர்கிட்ட பேசும்போது ஏதாவது பிளாக்மெயில் பண்றது. அதனால மேக்ஸிமம் சோசியல் மீடியாங்கும்போது என்ன பார்க்குறீங்களோ, அத பார்க்கறதோட வந்துரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக்கூடாது. சேட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச நடக்கக்கூடிய பிரச்சனைகள உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்றது. நண்பர் தானே, ரொம்ப நல்லவர். இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பேர நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுக்காக யாருமே வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு உறுதுணையா இருக்கும்.
தெய்வ வழிபாடு எதுக்கு அப்படின்னா, கெட்ட வழிகள்ல கெட்ட எண்ணங்கள குடுக்காம, நம்மள பாதுகாப்பான உணர்வை எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. அத கட்டாயம் நீங்க பண்ணணும். அதே மாரி கலைத்துறைக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்துல வந்து மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு, பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க முடியும். 2ஆம் இடத்த குருபலம் பாக்குது. நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும். நீங்க நல்ல பீக்ல இருக்கீங்கன்னா, உங்கள பத்தி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பப்படும். ஆனா, அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம உங்க வளர்ச்சிய நோக்கி போகும்போது, பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசாங்க அதிகாரிகள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு ராகு தூண்டி விடுவாரு. சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்க ராசிய. அதனால லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க. நேர்மை, நீதி, நியாயம் உங்களுடைய துறை சார்ந்து நீங்க இல்ல அப்படின்னா, கட்டாயம் ஒரு பனிஷ்மென்ட்க்கு போயிடுவீங்க. காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரா இல்லாதனால, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணலாம். தவறுகள் கிடையாது. உயர் அதிகாரிய எதிர்த்து பேசுறதுனாலும் சரி. என்ன வேணா பண்ணலாம். உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம். ஆனா கடமைய தவறக்கூடாது. உயர் அதிகாரிக்காக நீங்க போய் லஞ்ச லாவண்யங்கள வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அவரு வாய் வழியா சொல்றத ரிட்டர்னா குடுங்க. நான் செய்றேங்கிறத ஆப்போசிட்டா பேசுங்க. சனி எப்பவுமே எதிர்த்து பேசுறீங்க, உங்க சைடு நேர்மை இருக்கு அப்படின்னா, கட்டாயம் அதுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவாரு. இல்ல அப்படின்ட்டு என்ன செய்றீங்க, நீங்க லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா புடிச்சு பனிஷ்மென்ட்ட குடுத்துருவாரு. கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்ல. அதனால கவனமா இருங்க. குரு வேற 12 பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது தண்டனைக்குரிய ஒரு இடம். ஸோ அதனால கவனமா இருங்க. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். விரும்பாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், சேலரி இன்கிரிமென்ட், காசு பணமும் வருங்க. 2ஆம் இடத்து ராகு திடீர்னு ஒரு பெரிய காசு பணத்த உங்களுக்கு குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்திலேயே சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஓரளவு வந்து நல்ல அமைப்பு தான். சனி 4ஆம் இடத்துல இருந்து உட்கார்றது, சனி வந்து சந்திரன பார்க்கறது நல்ல அமைப்பு தான். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ராகு 2லயும் குருபலம் இல்ல பாருங்க உங்களுக்கு. ராகு 2லயும் இருக்காரு. ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பரிகாரங்கள், பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க. உங்க ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்கு. ராகு 2ல இருக்கு. மெயினா காசு பண விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பதவி ஸ்தானத்துல சனி இருக்கிறது வந்து நல்லதா, கெட்டதான்னு கேட்டா, அரசியல பொறுத்தவரைக்கும் நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அது மக்களிடையே உங்கள கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறது, மக்களுடைய சப்போர்ட் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு வெற்றி ஆயிக்கங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பினாமி சொத்துக்கள். நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேனுக்கோ நீங்க வந்து பினாமியா இருக்கீங்கன்னா, திடீர்னு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இதுதான். அதாவது திடீர்னு ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு, உழைக்காத வருமானம். அது உயில் சொத்தா இருக்கலாம். அதே மாரி அனாமத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி, லாட்டரி, புதையல் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்லா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். தாயார் வழி, தந்தையார் வழி 2 பேத்துக்குமே மருத்துவ செலவு இருக்கு. குரு அஷ்டமத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, அது மட்டும் கிடையாது. சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. கர்மஸ்தானத்தையும் பார்க்குது. குடும்பத்துல கருமம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களைய இது வந்து தீமைகள கம்மி பண்ணி நன்மைகள அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில்
கடகத்தில் உச்சமாகிறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்காரங்க அதிபதி குருங்க. எப்பயுமே நீதியோடையும் நேர்மையோடு நடந்துக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்கங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு வந்து கேட்டுட்டா தன்னோட வேலை என்ன இருந்தாலும் அதை போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் முக்கியமான வேலையை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தடங்கள், ப்ளஸ் அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனியில் பாதி கஷ்டத்தையாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பயப்பட தேவையில்லைங்க. குருவோட பார்வை வந்து இப்போ ஜூனுக்கு அப்புறம் அந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் பட போகுதுங்க. அப்படிங்கும்போது பயப்பட தேவையில்லை. ரொம்ப சூப்பரான காலகட்டத்தை குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குருங்கிறவர் உங்களுக்கு ராசிநாதன், அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதி. அவர் உச்சமாகிறது நல்ல விஷயங்க. அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது வரும், சொல்வாக்கு அப்படிங்கிறதும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீர்வீங்க. வேற்று மொழி, வேற்று மதம் இவங்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த சமயத்தில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டாயம் தீர்ந்தே தீருங்க. அதில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறனால, அதுவும் எங்கேருந்து பார்க்குறாரு, கடகத்துலேருந்து பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வெளிநாடு ஆசைகள், வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்குறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் ஒரு உத்தியோகம் போகணும், நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கேன், எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. நான் இங்கே நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வெளிநாட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் இப்போ உங்களுக்கு சூப்பர். நான் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸ் இப்போ எனக்கு சாதகமாகுமா, அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன அப்படின்னா சனியும் 10ஆம் இடத்தை பார்க்குறனால கொஞ்சம் கடின உழைப்பு, எந்த அளவுக்கு தொழிலில் நீங்கள் உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு தொழிலில் வந்து கிடைக்க போகுதுங்க. சுபவிரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வீட்டுக்கு தேவையான பொருள், பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு செலவு பண்ணுறது, அதுக்கான சொத்துக்கள் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சுபவிரயங்கள் நிறைய இந்த சமயத்தில் பண்ணுவீங்கங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 2ஆம் இடத்துல படுதுங்க. 2ஆம் இடத்துல படுறதுனால குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை. அப்போ குடும்பம் விருத்தியாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் நடக்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது, ஆளுக்கு ஒரு மூலையில் ஒரே வீட்டில் இருக்கந்தாங்க பேர், ஆனால் மனசளவில் நாங்கள் விலகி தான் இருந்தோங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறது, தங்கம் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, நவரத்தினங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வரும். அவங்கவுங்களோட சூழ்நிலை வசதிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு தங்கம் அப்படிங்கிறது வாங்குவீங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறனால, அது உச்சமாக இருக்கிறனால கொஞ்சமாவது ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுங்கள். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு இன்டீரியர் ஒர்க்கு, இல்லைன்னா ஒரு பைப்லைன் இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பெயிண்டிங்காவது பண்ணுங்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. வீடு கட்டுற யோகம் இருக்குது, ஆனால் அதுவும் எடுத்தோடனே முடிஞ்சிடாது. ஒரு அலைச்சலோட வந்து வீடு கட்டுற மாதிரி, ஒரு நிலம் வாங்குகிற மாதிரி, ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா 10 இடம் போகிற மாதிரி இருக்கும். அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வேலையை கட்டாயம் முடிச்சே தீருவீங்க. ஒரு வீடு கட்ட, நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பு,
சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கேங்க, இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு நான் ஒரு தொழில் வந்து அமைச்சிக்கலாமான்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த சமயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த அமைப்பு தொழில் அங்கே தசாபுத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. நீங்கள் புதுசாக தொழில் வந்து அமைச்சிக்கலாம். அதே மாதிரி இழுபறியாக இருந்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு வேலை இப்போ உங்களுக்கு முடிஞ்சு, அதுவும் உங்களுக்கு எப்படி முடியும் அப்படின்னா அது சாதகமாக முடியுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது, ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கட்டுன்னு இப்போ இருக்காங்களே அந்த மாதிரி சுகர் கட் பண்ணிக்கிறதும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்துலேயும் கூட்டு தொழில் பண்ணலாங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக வரக்கூடிய பார்ட்னரை பிஸ்னஸ் பார்ட்னராக ஏற்றுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பொசிஷனில் இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ராகுக்கு 3ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் குருட்டு தைரியம், 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். ராகு என்ன பண்ணுவார், ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவார், ஒரு குருட்டு தைரியத்தை கொடுத்துருவார். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஆகும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஓகே, அடுத்து கேது எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவர்களோட ஆசிர்வாதம், குருமார்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போவீங்க. குலதெய்வம் கோயிலில் வந்து முன்னாடி நின்று வேலைகள் செய்கிறது, இல்லை கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயில்களுக்கு முன்னாடி நின்று வேலை செய்கிறது, அதுக்காக பொருள் உதவி, உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். கணவன் மனைவி கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி தீர்த்துக்கோங்க. எந்த விஷயம்னாலும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சைட்லேயோ இல்லை அவர் அவங்க அப்பா அம்மா சைட்லேயோ சொல்லி அந்த பிரச்சனைகளை தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறது நல்லதுங்க. மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சீனியர் சிட்டிசன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்கள் குடும்பத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட பேச்சு மரியாதை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது இருந்த அந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒரு நல்ல டாக்டர், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சின்ன சர்ஜரி மூலயமா அது உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. சரி, ஓகே. இன்னும் எங்களுக்கு முழுமையாக இந்த வருடம் ஃபுல்லாக எனக்கு நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரத்தன்னைக்கு அனுமன் வழிபாடு நீங்கள் வந்து பண்ணுறதும், அனுமன் சாலிசா வந்து தினமும் கேட்குறதும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை திருக்கொள்ளிக்காடு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட இழந்த சொத்தை மீட்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி திருக்கொள்ளிக்காடு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தடவை திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை பசுமாட்டுக்கு கோதுமை உணவு தானம், இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி தர்றது, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது.
இந்த வருடம் வந்து என்னன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய அற்புதமான பலன்கள். இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாரி வந்து குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப ராகு, கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாரி வந்து சனியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு, பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டா தான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சிக்கு எந்தவித குறையுமே இல்ல உங்களுக்கு. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாளா அதுலருந்து உங்களுக்கு சில விஷயங்கள எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. அதே மாரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வருடம் பிறக்கும்போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்த பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் வந்து பெயர்ச்சியாகி 9க்கு வரதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து கேது பெயர்ச்சி ஆயிறாரு 10ஆம் இடத்துல இருந்து. 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில்ல இன்னும் நல்ல டெவலப்மென்ட் கிடைக்கும். ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவர் தான் சனி. உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவரு பார்க்கும்போது, நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏதாவது வாங்கி விக்கிறது, இந்த மாரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்தவித தடையும் இருக்காது. ஆனா, அலைச்சல் நெறைய இருக்கும். ஏன்னா, ராகு, கேது வந்து ராகு 3ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும் உங்களுக்கு. வருமானத்துல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம் உங்களுக்கு 11 குடையவர் புதனு. அவர் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்கு ஒரு தடவ மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும், பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்த பெற்றுக் குடுக்க போதுங்க. குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, உங்களுடைய ராசிய பாத்துர்றாரு. அப்ப என்ன அமைப்புகள குடுக்கும் அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் பிசினஸ்ல எவ்வளோ விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நெனச்சு வச்சிருப்பீங்களோ, அத்தனையும் உங்கனால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குரு பலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் வந்து என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தன விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது வந்து, நீங்க நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய தடைகள வந்து சந்திச்சிருப்பீங்க. அதனாலயே நெறைய வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா, இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்தவித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது வந்து மிகப்பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பார்த்துக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்போ வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசாபுத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி இதோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே வந்து ப்ரமோஷன் ஸ்தானம் தான். ஸோ, அதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரு வரதுனால, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க வந்து அதுல சீனியாரிட்டில இல்லைன்னா கூட ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் வந்து அங்கீகரிக்கப்படும். அதாவது உங்களுடைய மேனேஜ்மென்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமென்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேல பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும்.
டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்டின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி, அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது. படிக்கக்கூடிய விஷயங்கள்ல படிப்பு வந்து நான் நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10த் வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நெனச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஸோ ஏன்னா 11 கூட ஒரு புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா 3 குடையவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குருபலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு அ ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்க்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸு. சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு அதுவும் மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால, ஏமாற்றங்கள அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் குடுக்காதீங்க. சோசியல் மீடியால, இன்ஸ்டாலலாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட ஃபோன்ல இன்னொருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, உங்களுடைய பேர கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ, அத்தன வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்த குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்தில யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு, அத டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு, நீங்க போறீங்க. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்கன்னு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த செக்க ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இது தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா, கடைசில பணத்த நீங்க கட்டுற மாரி வரும். இது மாரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாரி டைப் பண்ணக்கூடியது, செல்ஃபோன்ல வந்து பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேரு, நீங்க தப்பு செய்றீங்க, செய்யல 2வது முடிஞ்சிரும். கிழிஞ்சு போயிரும். அந்த மாரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு, ராகு, ராகு.
கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஃபோன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க பொதுவா நல்லா இருக்கு. அமைப்புகள் நல்லா இருக்கு. நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் குரு பாக்கிய ஸ்தானத்துல இருக்கறனால, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா? உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா? அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா? அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க என்னன்னா முயற்சி பண்ணணும். அதே மாரி வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, எல்லாத்த விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கனால, அழகுல சொல்லல, வேலையில. ஸோ வேல பார்க்குறது வந்து மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை வந்து உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா, உங்கள எப்படி கீழ இறக்குறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு இருப்பாங்க. ஆனா, உங்கனால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி, உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்கள எப்ப இறக்கி விடலாம், அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. இத நெறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு. சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தேவையில்லாத அவமானங்கள தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்ட்டு நீங்க ஃபோட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலைன்னா போக தான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்ல முடியலன்னா, செய்யாம இருக்கிறது தான் நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும், நேரங்களும் சரியில்லாதம்போது, நம்மளுடைய ஆசாபாசங்கள விட்டு குடுக்குறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்ல அப்டின்னா, நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா, அத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் இருக்கு. பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ். அந்த மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோடைய களத்திர ஸ்தானாதிபதியோட திசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருபலமும் இருக்கு. ஆனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 குடையவர் அவரு தான் 5ல போய் உட்கார்ந்திருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும், மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்பின நபர் மனதை அதாவது கன்னா பின்னான்னு குத்தி கிழிக்கிற மாரிலாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு. டிசம்பருக்கு அப்புறம். அதனால பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்ன்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லன்னா அடுத்த ஒண்ணு அப்டின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்கங்க. கல்யாணம் ஆனா அத சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்டின்னா, அது உங்களுக்கு ஒர்த் இல்லன்னு அர்த்தம். நெறைய பேர் இத தான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வாழ்க்கை இல்ல. செத்து போயிரலாமான்னு இருக்கு அப்டின்னா, நான் என்ன சொல்றது சொல்லுங்க? சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்கள விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லன்னு நீங்க நெனச்சுக்கங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, வேற எதுவும் யோசிக்காதீங்க. பரவால்ல. அதே மாரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் வந்து இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்டின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனி தான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால, சனி
அவருடைய வேலைய செய்வாரு. குரு அவருடைய வேலைய கட்டாயம் செய்வாரு. ஸோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ குருவ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்கள வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்த பார்க்கறனால ஒரு வீட்ட வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, வெளியூரு, வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நெறைய இருக்கனாலயும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலயும், உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்த உபாசனை பண்றது மூலியமா, உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா, உங்களுக்கு பிடித்த தெய்வத்த எடுத்து உபாசனை பண்ணும்போது, உபாசன தெய்வத்த நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா, அப்படி சினிமால காமிக்கிற மாரிலாம் வராது. பட் ஆனா அத உணர முடியும். கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும், கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு, கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும், கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க வந்து ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீகல ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்கள உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லயும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்படின்னா, அப்பாவுடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள்ல சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில பாக்கிய ஸ்தானத்தில குரு இருக்கனால, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால, சட்டம் பிரச்சனை சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா, குரு, கேது சட்ட சிக்கல்கள நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால, ஈஸியா பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு, புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா, நான் இந்த விஷயத்த பாடுறதா, நான் இந்த விஷயத்த எழுதுறதா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அத நீங்க செவ்வனே செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துரும். பெரிய பேரும் புகழும். வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய புரோகிராம நடத்துவீங்க. நெறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாரி மக்களிடையே ஈஸியா உங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிருவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா? விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா, குரு, கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்காரு. சனி நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தன பிரஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலைய நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு இடத்துக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிரலாம். இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நெறைய பேத்துக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன் லெட்டர் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்த மிஸ்யூஸ் பண்றது, அதே மாரி டெண்டர் இந்த மாரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேர யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்களுடைய நேரத்த மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சு பார்க்கணும். அதே மாரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம். நெறைய காசு பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய
மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் வா வ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வருடம் பிறக்கும்போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பெயர்ச்சியும் வருது. ஆனா எலக்ஷன் ஏப்ரல்லயே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அ சனியும் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரு வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அது ஒண்ணு தான் நல்ல பாயிண்ட்டு. ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா, உங்க பதவிய பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியர பார்த்துக்கிட்டு, பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்கனால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ, அது எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, என்கிட்ட கேளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேல தான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குரு பலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால, பதவி இருந்துச்சுன்னா அந்த பதவிய புடுங்கும். நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க. எம்எல்ஏ இதுதானே வருது. அதெல்லாமே பதவி அது ஒரு பதவி தானே. அந்த பதவிய புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் தோல்விகள சந்திக்கிறது. மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல அ ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்த உண்டு பண்ணணும். ஜனவசியத்த உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது, ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாயி உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப குடுக்கும். பொதுவா விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குரு பலம், குருவோடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த இந்த வருடம் வந்து பிறக்குது. இது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்தை பார்த்துடுறாரு. அதாவது சனியை பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியிலிருந்து ஒரு வருடத்துக்கு வந்து குறைவான அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும். தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம் இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகளை சொல்லிடுறேன். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடம் ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கலாம். அல்லது வந்து நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க நினைக்கிற மாரி கரெக்ட்டான வேல போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் சரி, கவனமாவும் நீங்க வந்து பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும்.
பொதுவா உங்க ராசிக்கு வந்து காசு, பணம் வரும். தொழில் ரீதியா நெறைய அமைப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பங்க்சுவாலிட்டிய ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா, அந்த டைம் டூ டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு வொர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ, அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழ போக மாட்டீங்க. மேல தான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இதெல்லாம் என்னன்னா, பிசினஸ நல்ல வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலைலாம் வேண்டாம். என்ன அப்படின்னா, பிசினஸ நீங்க போகும்போது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான். குரு மறையும்போது கொஞ்சம் அந்த நிதான தன்மைய இழக்கிற மாரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா, நிதானத்தை இழக்கிற மாரி அமைப்புகள் நெறைய குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அம் சந்திரன் மேல ராகு, கேதுக்கள் போறது வந்து அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்ளோ தூரம் வந்து சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியிலருந்து கேது போயிருவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா வந்து குரு வந்து உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை. அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சி. திடீர்னு ஒரு 1 மாதம், 2 மாதத்துல வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த அக்டோபர் மாதம், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்கள பார்க்கறது, நல்ல லாபங்கள ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும். திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, அவரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாரி சிரத்தையா எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்கள பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா, அத பெண்டிங் போடாதீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிற முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம். என்ன மாரி ஏ டூ இசட் என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி. கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமென்ட்ட குடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனால தான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ, அதுக்கு உண்டான பிரதிபலன அப்படியே குடுத்துருவாரு. ஸோ, அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம, கேதுக்கு உண்டான பரிகாரத்த செஞ்சுக்கங்க. அவருக்கு வந்து என்னன்னா, விநாயகர் வழிபாடு தான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாயி போயிடுச்சுன்னா, உங்க ராசியிலிருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு பேங்க்ல ஆஃபீசரா இருக்கலாம். இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய கவனக்குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம ஏதாவது தவறாக
போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது இது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல உங்களோட இத ஹேக் பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா உங்களுடைய நாலேட்ஜையும், திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளா இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாவும் இருக்கலாம். சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சல நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாவும், அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், தொழில்ல இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்த குரு பாக்குது. அது ஒரு நன்மை தான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10th முடிச்சுட்டு பிளஸ் 2ல என்ன குரூப் எடுக்கிறது? பிளஸ் 2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது? அப்படின்னு கன்ஃப்யூஸ் வரும். ஸோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்த 3 பேத்த ஆலோசனை கேளுங்க. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ்க்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குருபலம் வந்து பார்த்தீங்கன்னா மறையுது 4ஆம் இடத்துல பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான். அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, புக் எடுத்தா நம்ம செல்ஃபோன்ல தானே இந்த இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம் ஒர்க்கு எல்லாமே பிடிஎஃப்பா தான் அனுப்பி விடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத பார்ப்போம். அப்புறம் திடீர்னு WhatsApp போவோம். அப்ப அதுலேருந்து அந்த லிங்க்லேருந்து இன்ஸ்டா போவோம். இந்த மாரி தான் நீங்க டைவர்ட் ஆயி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும்போதே, நம்ம இன்னைக்கு இத தான் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இத எழுதி முடிச்சிடணுங்கிற இத என்ன செய்யணும்? உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா, உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல. இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்தில அதிகமா நீங்க திட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதே தான் சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிருவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் மாறிருவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மக நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்த சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க இந்த வருடம். யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும், மன கஷ்டத்தையும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் மனச அதிகமா பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அத நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால
க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நெனச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டாங்க. தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டீஸ மாத்திக்கும் பட்சத்தில், கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். 9 நவகிரகங்களும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பொறந்தாலும், வேற வேற மாரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ, அதுல தான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் வந்து நெனைக்கிறாரு, நான் பரிபூரணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைக்கிறாரு. அத மட்டும் அந்த கிரகம் குடுக்காது. அதே மாரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாருன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறத குடுக்காது, ஆரோக்கியத்த குடுத்துரும். இது மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில ஈகோ பாக்காதீங்க. க பெற்றோர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க அத செயல்பட்டாலே போதுமானது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா? அப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது. கார் வச்சிருந்தீங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாரி வீடு வாங்குறது, அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டுல வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்த கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும். இல்லன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது, ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்டுன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க." அப்படின்னா, இந்த மாரி குடுத்துர்றேன் 1 வாரத்துல குடுத்துர்றேன், 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது, அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க. சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்டின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா,
உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இந்த மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்டின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்கள்ல கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி. நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவீங்க. ஏன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாரிச்சிரலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள பொறுத்தவரைக்கும், அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்டின்னா, அஷ்டமத்து சனி, உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எத சொல்ல வருது அப்டின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்டின்னா, படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம்? இதோடைய பின்விளைவு என்ன வரும்? அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஒ நீங்க வந்து வாய் வழியா அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்டின்னா, ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட் கேஸ்ன்னு போம்போது பேசுமே தவிர, அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்டின்னா, அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்டின்னா, உயர் அதிகாரிகள் சொல்றாங்க, வேற வழியே இல்ல அப்டின்னு ரொம்ப பிரஷரா இருந்துச்சுன்னா, நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இத தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலைய காப்பாத்திக்கணும்னா இந்த மாரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜெனரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி தயவு செய்து பண்ணிக்கங்க. அ இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு அ தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா,
அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேர, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தப்பா தான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலக்ஷன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து நின்னு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குரு பலமும் இல்ல. ஸோ அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும், உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவரு. ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவரு? அதனால நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாலும், இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு, பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்த பாக்குது. அதே மாரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்த பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்த, கர்மஸ்தானத்த பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா, அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும், அதே மாரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.